இன்னைக்கு போய் ஸ்கூலுக்கு வாசல் நின்றுட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன். ஒரே ஒரு கேள்விதான் நாங்க கேக்குறோம். வசதி படைத்த குழந்தைகளுக்கு 3 கல்வியை கற்றுக் கொடுக்கறீங்க. பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஏழை பிள்ளைங்கள் அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நாங்க கேக்குறோம். அமைச்சர்கள் முதலமைச்சர் வீட்டுல உள்ளவங்க நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லி கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க. ஹிந்தி திணிக்கல, 3வது ஒரு மொழியை தான் கற்றுக் கொடுக்க சொல்ல போறோம். இந்த பரந்துபட்ட உலகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ட்வீட் பண்ணிருக்காரு. என்னன்னா அண்ணாவின் கொள்கை, அண்ணாவே சொன்னாரு. அண்ணா தமிழகத்தை ஆளும் போது 3 கோடி, இன்னைக்கு எவ்வளவு பேர் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வரணும். அதனால முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார், அப்டேட்டட் முதலமைச்சராக இல்லை. அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது. இன்னைக்கு அமைதியா ஒரு கையெழுத்து வாங்கணும்னா பொதுமக்கள் நேரடியா வந்தாங்க. பொதுமக்கள் வரலன்னா பரவாயில்ல, பொதுமக்கள் வந்தாங்க. 3 மணி நேரம் இந்த வெயில நின்னப்புறம் தான் எனக்கு அனுமதி. அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு அனுமதி தேவையில்லை. ஆனா கூட அனுமதி நாங்க கேட்டோம். இது ஆர்ப்பாட்டம் இல்ல, பொதுக்கூட்டம் இல்லைன்னு. ஆனாலும் கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. மறியல் பண்ண போறோம்னா அதுவும் பண்ணல. மக்களுக்காக நான் சொல்றேன். அதனால சாமானிய மக்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தமிழகத்தில் பாமர மக்களுக்கான சமக்கல்விக்கான எங்களது போராட்டம் தொடரும். எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் அதுக்கு நாங்க அடிபணிய மாட்டோம். இது பாமர மக்களுக்கான எனது போராட்டம், எங்களது போராட்டம். இல்லன்னு சொல்லியாச்சுல. இவங்க ஆட்சியில இருக்கும் போது சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குதுன்னா சொல்லுங்க. மு.க. ஸ்டாலின் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சொல்லுங்க. இன்னைக்கு போய் ஸ்கூலுக்கு வாசல் நின்றுட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன். ஒரே ஒரு கேள்விதான் நாங்க கேக்குறோம். வசதி படைத்த குழந்தைகளுக்கு 3 கல்வியை கற்றுக் கொடுக்கறீங்க. பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஏழை பிள்ளைங்கள் அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நாங்க கேக்குறோம். அமைச்சர்கள் முதலமைச்சர் வீட்டுல உள்ளவங்க நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லி கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க. ஹிந்தி திணிக்கல, 3வது ஒரு மொழியை தான் கற்றுக் கொடுக்க சொல்ல போறோம். இந்த பரந்துபட்ட உலகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ட்வீட் பண்ணிருக்காரு. என்னன்னா அண்ணாவின் கொள்கை, அண்ணாவே சொன்னாரு. அண்ணா தமிழகத்தை ஆளும் போது 3 கோடி, இன்னைக்கு எவ்வளவு பேர் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வரணும். அதனால முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார், அப்டேட்டட் முதலமைச்சராக இல்லை. அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது. இன்னைக்கு அமைதியா ஒரு கையெழுத்து வாங்கணும்னா பொதுமக்கள் நேரடியா வந்தாங்க. பொதுமக்கள் வரலன்னா பரவாயில்ல, பொதுமக்கள் வந்தாங்க. 3 மணி நேரம் இந்த வெயில நின்னப்புறம் தான் எனக்கு அனுமதி. அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு அனுமதி தேவையில்லை. ஆனா கூட அனுமதி நாங்க கேட்டோம். இது ஆர்ப்பாட்டம் இல்ல, பொதுக்கூட்டம் இல்லைன்னு. ஆனாலும் கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. மறியல் பண்ண போறோம்னா அதுவும் பண்ணல. மக்களுக்காக நான் சொல்றேன். அதனால சாமானிய மக்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தமிழகத்தில் பாமர மக்களுக்கான சமக்கல்விக்கான எங்களது போராட்டம் தொடரும். எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் அதுக்கு நாங்க அடிபணிய மாட்டோம். இது பாமர மக்களுக்கான எனது போராட்டம், எங்களது போராட்டம். இல்லன்னு சொல்லியாச்சுல. இவங்க ஆட்சியில இருக்கும் போது சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குதுன்னா சொல்லுங்க. மு.க. ஸ்டாலின் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சொல்லுங்க.